அன்பர்களே, நேற்று சனிக்கிழமை ஈரானின் காக் ஐலண்ட், அபு முசா ஐலண்ட் மீதான தாக்குதல் மிகப்பெரிய சேதாரத்தை ஈரானுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த தாக்குதலுக்காக அமீரகத்தில் இருக்கிற ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து மக்கள் குடியிருப்பு பகுதியில் இருந்துதான் இந்த தாக்குதலை தொடுத்திருப்பதாக ஈரானின் வெளிநாட்டு அமைச்சர் அரக்சி அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். அதற்கான பதிலடி தொடரும் என்று சொல்லி இருக்கின்றார். அதன் பிற்பாடு நேற்று நாம் சொன்னோம் இல்லையா, விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய ஒரு வியாபாரம் களகட்டும் என்று மிகப்பெரிய வியாபாரம் ஒன்று களகட்டி அவருடைய ட்ரூத் பிரமிஸ் 51வது அலையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆரம்பித்த பிற்பாடு மிகப்பெரிய சேதாரம் மிக அதிகமாக ஏற்படுத்தி எங்கெங்க ஏற்படுத்தின்னு சொன்னால் பஹ்ரைன், குவைத், அமீரகம், ஜோர்டான் இந்த 4 இடங்களில் இருக்கின்ற அமெரிக்க இலக்குகள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறார். அதாவது ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற ஒரு பகுதி என்றுதான் சொல்லப்படுது. அந்த பகுதிகளை குறிவைக்கப்பட்டு மிக அதிகமான சேதாரம் ஏற்பட்டிருக்கின்றது. அழிவு இன்னும் வரவில்லை. நாம் இன்று மாலை வாக்கில் அந்த அழிவுகளை நாம் அழிவர முடியும். 51வது அலை அவங்களோட மிக பெரிய தாக்கத்தை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வழங்கி இருக்குது. இது ஒரு செய்தி. அப்புறம் நாம ஏற்கனவே ஒரு செய்தி தந்திருக்கிறோம். இஸ்ரேல் நெதன்ஸ் எங்கே என்று கேட்டிருக்கிறோம் இல்லையா. தொடர்ச்சியாக நெதன்ஸ் மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவே அங்கிருந்து கிடைக்கும் ஒரு செய்திகள் தெரிவிக்கின்றது. அவர் இன்னும் ஊடகத்திற்கு முன்னால் வரவில்லை. ஆனா AI மூலம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்பம் ஊடாக சில தயாரிப்புகளை வீடியோவாக செய்து வருகின்றார்கள். மிகப்பெரிய ஒரு காயத்திலிருந்து அவர் விடுபடுறதுக்கு மிக நீண்ட காலம் எடுக்கும் என்றும் மிகவும் அதாவது இஸ்ரேலுக்கு உள்ளிருந்து கிடைக்கின்ற பல செய்திகள் தருகின்றது. நாம் அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் ஒரு கணிப்பீடின் மூலமாக பார்க்கின்ற போது அதை உறுதி செய்ய முடியும். இதேவேளை ஈரானிய உச்ச தலைவரும் காயம் இருந்தா நாம முதல் தந்தம் இல்லையா. நமக்கு இங்க பாகுபாடு இல்லைங்க, உள்ளத்தை உள்ளப்படுத்தணும். அவரும் இப்பொழுதும் சிகிச்சையில ஒரு ட்ரீட்மெண்ட்ல நல்ல தேறி வருவதாகவே அந்த செய்தியும் சொல்லப்படுகிறது. ஏனெனில் அப்போது இவர் எங்க மீட்டிங் போடுறார், எங்க கொடுக்கின்றார் என்பது எங்களுக்கு தெரியும் என்று ஈரானிய இராணுவ தலைவர்கள் ஒரு 7 தினங்களுக்கு முன்பாவே சொல்லுகின்றார்கள். அப்போ அதெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது 2 பக்கத்தாலும் இந்த தாக்குதல் ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற சொல்லலாம். அது ஒரு புறம் இருக்க, சவுதி அரேபியா தளத்திலிருந்தும் மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுத்துகிறாங்க. சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தியிருக்கின்றது. இது 51வது அலையில. அப்புறம் அல்ஹாஜ் தளம், அப்புறம் அவருடைய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், குவைத் போன்ற இடங்களிலும் மிகப்பெரிய சேதாரங்களை ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போல நாம் நேற்றை தந்திருக்கிறோம் இல்ல, ஈரானுக்குள்ள மிகப்பெரிய சேதாரங்களை கொண்டு வந்திருக்கி மிகப்பெரிய மக்கள் தங்களது வாழ்விடங்களை விட்டு வேறு இடங்கள் அகதி முகாம்களை நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள். தாக்குதல் அதிகமாகத்தான் இருந்திருக்குது, கொஞ்சம் அதிகம்தான். ஆக இப்படித்தான் இந்த செய்தி போகுது. வாங்க நேர செய்திக்குள்ளே செல்லுவோம். ஈரான் தனது தீவுகள் மீதான தாக்குதல்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து நடத்தப்பட்டதாக கூறுகிறது. அதற்கு பதிலடி கொடுப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் நேற்று இரவு நடந்த பாரசீக வளைகுடாவில் உள்ள 2 ஈரானிய தீவுகள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தூண்டியதாக கூறுகிறார். மேலும் ஈரான் நிச்சயமாக அதற்கான ஒரு பதிலடியை கொடுக்கும் என்று அவர் சொல்கின்றார். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி முனையங்களை கொண்ட தீவான கார்க் மீதும் ஹாமுஸ் ஜலசந்தியின் முகப்பில் உள்ள ஒரு மூலோபாய தீவான அபு முசா மீதும் துப்பாக்கி சூடு நடத்த அமெரிக்க இராணுவம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள மக்கள் தொகை கொண்ட பகுதிகளை பயன்படுத்தியதாகவே அரக்சி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றிரவு காக் தீவு மற்றும் அபு முசா தீவை பிராங்கி ராக்கெட் அமைப்பு ஹெமாஸ் மூலம் தாக்கினர். இது ஒரு குறுகிய தூர ராக்கெட் அமைப்பு என்று அவர் சொல்லுகின்றார்.
அவர்கள் இந்த ராக்கெட்களை எங்கள் அண்டை நாடுகளின் மண்ணிலிருந்து ஏவுகிறார்கள். அவர்கள் எங்கள் அண்டை நாடுகளின் பிரதேசத்தை பயன்படுத்தி எங்களை தாக்குகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் அவர் கடுமையாக சாடியிருக்கின்றார். ஈரானிய ராணுவ படைகள் தாக்குதல்களை கண்காணித்தன. இது ரசஸ் கைமாவில் இருந்தும் துபாய்க்கு அருகில் உள்ள இடத்திலிருந்தும் வந்ததாக கூறுகிறார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நகரங்களில் அமெரிக்க ஏவுகணை தாக்குதல்களின் மூலங்களை குறிவைப்போம் என்று ஈரான் எச்சரிக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நகரங்களில் அமெரிக்க ஏவுகணை ஏவுதல்களில் மூலங்களை குறிவைப்போம் என்று ஈரான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறது. அதாவது எங்களை குறிவைக்கின்ற இடங்கள் ஐக்கிய அரபு தான், ஐக்கிய அமீரகம் தான் அதிகமாக இருக்குதுன்னு அவர் சொல்றார். பல எமிராட்டி நகரங்களில் அமைந்துள்ள அமெரிக்க ஏவுகணை ஏவுதல்களின் மூலங்களை குறிவைக்கும் உரிமை ஈரான் கொண்டுள்ளது என்றும் கூறுகிறார். மக்கள் தொகை அடர்த்தியான பகுதிகளில் இருந்து துப்பாக்கி சூடு நடத்துவது மிகவும் ஆபத்தான நடைமுறை என்றும் ஈரான் நிச்சயமாக பதிலடி கொடுக்கும் என்றும், அதே வேளையில் குடியிருப்பு கட்டிடங்களை தாக்குவதை தவிர்க்க மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படும் என்றும் அரசி தெரிவிக்கிறார். சட்டபூர்வமான பாதுகாப்பின் கட்டமைப்புக்குள் நாங்கள் செல்வது அமெரிக்க தளங்கள், வசதிகள், சொத்துக்கள் மற்றும் நலன்களை குறிவைப்பதாகும். அவை துரதிருஷ்டவசமாக நமது அண்டை நாடுகளின் பிரதேசங்களில் அமைந்துள்ள என்றும் அவர் கூறுகிறார். காக் மற்றும் அபு முசா மீதான தாக்குதல்கள் ஈரானிய எரிசக்தி வசதிகளை தாக்கவில்லை என்றும், ஆனால் 2 தீவுகளில் உள்ள இராணுவ தளங்களின் இழப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றன என்றும் அப்பாஸ் தெரிவிக்கின்றார். இதே நேரம் அமெரிக்காவும் சொல்லுகிறது நாங்கள் எண்ணெய் வளங்களை தாக்கவில்லை என்று பார்க்கலாம். ஈரான் முன்பு இதே போன்ற தாக்குதல்களுக்கு பதிலளித்துள்ளது மற்றும் எண்ணெய் அல்லது மின்சார உற்பத்தி வசதிகள் குறிவைக்கப்பட்டால் அமெரிக்க நலன்களை கொண்ட பாரசீக வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து எரிசக்தி வசதிகள் மீதும் பாரிய தாக்குதல்களை நடத்தும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்றும் சொல்லுகின்றார். ஈரானிய வங்கிகள் அதிக அளவில் குறிவைக்கப்பட்டால் அமெரிக்க வங்கிகள் மீதான தாக்குதல்கள் விரிவடையும் என்றும் ஈரானிய ஆர்மி எச்சரிக்கிறது. ஈரானிய வங்கிகள் அதிக அளவில் குறிவைக்கப்பட்டால் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் என்றும், ஈரான் அதற்கான பதிலடியை தக்க தருணத்தில் கொடுக்கும் என்றும் எச்சரிக்கை பலமாகவே இருக்கின்றது. ஆவேசமான அறிக்கையாகவும் பார்க்கின்றோம். மிக கூடுதலாக சேதம் நேற்று ஈரானுக்கு ஏற்பட்டது என்பதை நாம் சற்று இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனெனில் முற்றுமுழுதாக ஈரானின் தாக்குதலை மாத்திரம் நாங்கள் எடுத்து வர முடியாது. பாருங்க, அங்கு நடக்கிற உண்மைகளை காய் வர வேண்டும். இதேவேளை IRGC அமெரிக்காவால் நடத்தப்படும் அல்ஹாஸ் விமான தளத்தை 51வது அலையில் தாக்கியிருக்கிறது. இஸ்லாமிய புரட்சி படை ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 51வது அலையை செயல்படுத்துவதாக அறிவித்துள்ளது. நாட்டிற்கு எதிராக நடந்து வரும் அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க ராணுவ நிறுவனங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றோம். சவுதி அரேபியாவில் உள்ள அல்ஹாஜ் விமான தளத்தில் அமெரிக்க பயங்கரவாத ராணுவ படைகளுக்கு எதிராக திரவ எரிபொருள் மற்றும் திட எரிபொருள் ஏவுகணைகளின் கலவையை பயன்படுத்தி சமீபத்திய அலை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அல்ஹாஜ் தளம் இஸ்லாமிய தாயகத்திற்கு எதிரான ஆக்கிரமிப்புகளின் தோற்றமாக செயல்பட்டிருக்கின்றது. ஈரான் மீதான தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ள அமெரிக்க F-35 மற்றும் F-16 போர் விமானங்களுக்கான தளமாகவும் செயல்பட்டிருக்கிறது. இந்த தளம் எரிபொருள் விநியோக விமானங்களையும் கொண்டுள்ளது மற்றும் அமெரிக்க எவாக்ஸ் கண்காணிப்பு விமானங்களுக்கான முக்கிய மையமாகவும் செயல்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் 50வது அலை நடவடிக்கை பல அமெரிக்க பயங்கரவாத இராணுவ தளங்களை தாக்கியதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவற்றில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அல் சப்ரா விமான தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள ஜுபைர், குவைத்தில் உள்ள அலி அல் ஜேலம் விமான தளம், ஜோர்டானில் உள்ள அல் அஸ்ராக் விமான தளம், அத்துடன் ஷியனிஷா ஆட்சிக்கு பாதுகாப்பு கேடயங்களாக பணியாற்றிய பிராந்தியம் முழுவதும் நிலைநிறுத்தப்பட்ட முன்கூட்டியே எச்சரிக்கை ராடார் அமைப்புகள் ஆகியவை அடங்கும் என்றும் அவைகளை நாம் சுக்கு நூறாக ஆக்கியிருக்கிறோம் என்றும் ஈரான் தெரிவிக்கிறது. இந்த துல்லியமான தாக்குதல்கள் IRGCயின் துணிச்சலான விண்வெளி படையால் இயக்கப்படும் வெடிக்கும் மற்றும் துல்லியமான தாக்குதல் ட்ரோன்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாகவே ஈரான் தெரிவிக்கிறது.
எங்கள் கொடிய ட்ரோன்கள் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவத்தின் பயங்கரவாத வீரர்களின் மறைவிடங்களை புள்ளி புள்ளியாக பின்தொடர்கின்றன. நாய்வு தவறுகளை சேகரித்த பிறகு அவர்கள் பிராந்தியத்தில் உள்ள ஒவ்வொரு அமெரிக்க பயங்கரவாதியும் துல்லியமாக குறிவைப்பார்கள் என்றும் சொல்லுகிறது. 118 எதிரி ட்ரோன்கள் அளிக்கப்பட்டன. வான் பாதுகாப்பு சாதனைகள் குறித்து கடந்த சில மணி நேரங்கள் ஈரானிய வான் பாதுகாப்பு படைகள் தங்கள் நடவடிக்கைகளை செய்வதற்கு முன்பே 4 கூடுதல் எதிரி ட்ரோன்களை வெற்றிகரமாக இடைமறித்து சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் தெரிவிக்கிறது. இது திணிக்கப்பட்ட போரின் தொடக்கத்தில் இருந்து சுட்டு வீழ்த்தப்பட்ட மொத்த எதிரி ட்ரோன்களின் எண்ணிக்கை என்பதையும் தெரிவிக்கிறது. அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்ட தொழில்துறை தளங்களுக்கு எதிரான எச்சரிக்கை என்றும் ஒரு தனி அறையில் தோற்கடிக்கப்பட்ட அமெரிக்க சியோனிச எதிரி ஈரானின் ஆயுத படைகளை எதிர்கொள்வதில் முட்டுச்சந்தை அடைந்து பொதுமக்கள் தொழில்கள் மீது கோழைத்தனமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக IRGC மக்கள் தொடர்பு துறை தெரிவிக்கிறது. நாமளும் இதை பற்றி சொல்லியிருந்தோம் பாருங்க. அமெரிக்கா ஈரான் தாக்குதல்ல ஒரு முட்டுச்சந்தியில் முட்ட போராட்டத்தை நாம சொல்லியிருக்கமில்ல, அதைத்தான் இங்கு சொல்லியிருந்தோம். அதை மீண்டும் டபுள் என்றாரம் பாருங்கள். தோற்கடிக்கப்பட்ட அமெரிக்க சியோனிச எதிரி ஈரானின் ஆயுத படைகளை எதிர்கொள்வதில் முட்டுச்சந்தை அடைந்து விட்டது. போதுங்களா? கடந்த 48 மணி நேரத்தில் எதிரி நாட்டில் உள்ள பொதுமக்கள் தொழிற்சாலைகளை குறிவைத்துள்ளனர். துரஷ்டவசமாக உற்பத்தி மற்றும் சட்டபூர்வமான வாழ்வாதாரத்தில் ஈடுபட்டிருந்த பல அன்பான தொழிலாளர்களின் உண்ணாவிரதத்தின் போது தியாகியாகிவிட்டது என்றும் அறிக்கைகள் தெரிவிக்கிறது. நிறைய உயிர் சேதம் நேற்று நடைபெற்றிருக்கிறது. தோற்கடிக்கப்பட்ட அமெரிக்க ஆட்சிக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து அமெரிக்க தொழில்துறை வசதிகளையும் வெளியேற்றுமாறு IRGC உத்தரவு பிறப்பிக்கிறது. அமெரிக்கர்கள் பங்குகளை வைத்திருக்கும் தொழில்துறை தொழிற்சாலைகளுக்கு அருகில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் சாத்தியமான தீங்குகளை தவிர்க்க அந்த பகுதிகளை தற்காலிகமாக காலி செய்யுமாறும் வேண்டப்படுகின்றீர்கள். தனித்தனியாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் நேற்று அண்டை நாடுகளுக்கு மத்தியில் கிழக்கில் இருந்து அமெரிக்க படைகளை வெளியேற்ற அழைப்பு விடுத்திருக்கின்றார். பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க பாதுகாப்பு குடை வெற்று ஓட்டைகள் நிறைந்ததாகவும் பிரச்சனையை தடுப்பதற்கு பதிலாக அழைப்பதாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று ஈரான் அதை அண்டை நாடுகளை வெளிநாட்டு ஆக்கிரமிப்பாளர்களை வெளியேற்ற அழைப்பு விடுத்ததாகவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. பொதுமக்கள் உட்கட்டமைப்பு மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களின் அளவு விரிவானது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஈரான் முழுவதும் 24,500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசதிகள் சேதமடைந்துள்ளன என்றும் இதில் கிட்டத்தட்ட 20,000 குடியிருப்புகள், அலகுகள், 4,500 வணிக வசதிகள் மற்றும் 69 பள்ளிகள் அடங்கும் என்றும் இதில் 154 பேர் கொல்லப்பட்டனர் என்றும் மற்றும் கிட்டத்தட்ட 200 ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஈரான் பிராந்தியம் முழுவதும் அமெரிக்க தளங்கள் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் ஆழமாக இஸ்ரேலிய இலக்குகள் மீது பழிவாங்கும் தாக்குதல்களை அலைக்கழித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளில் IRGC முழு அளவிலான ஆயுத களஞ்சியத்தை பயன்படுத்தி உள்ளது. இதில் காதர், எமாட், கைபர், ஜஹான், ஃபெட்டா ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் 1 டன் மற்றும் 2 டன் போர் முனைகள் பொருத்தப்பட்ட ஹரம் சஹர் போர் ஏவுகணைகளும் அடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது. ஈரானுக்கு ஆதரவாக மூலோபாய பாப் எல் மண்டேப் ஜலச்சந்தியை மூடலாம் என்று எமன் கூறுகிறது. மூத்த எமன் ராணுவ தளபதி அபத் அல் ஹத்பர் செய்தி தெரிவிக்கின்றார். ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலை எதிர்த்து போராட ஈரான் உதவ முடிவு செய்தால் மூலோபாய பாப் எல் மண்டலேப் ஜலச்சந்தியை மூடுவது அன்சாருல்லா எதிர்ப்பு இயக்கத்தின் முதன்மை விருப்பங்களில் ஒன்றாக இருக்கும் என்றும் ஒரு மூத்த எமன் ராணுவ தலைவர் இன்று காலை அறிவித்திருக்கிறார். தலையீடுக்கான முடிவு எடுக்கப்பட்டவுடன் முதல் நடவடிக்கை அமெரிக்கா மற்றும் சியோனிச ஆட்சிக்கு எதிரான கடற்படை முற்றுகையின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்கலாம் என்றும், எனவே அமெரிக்க மண்ணுக்கும் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கும் செல்ல விமானம் தாங்கிகள் உட்பட வணிக கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பலுக்கு நிறுத்தப்படலாம் என்றும் அபத் அல் தப்ர் என்று தெரிவிக்கிறது. ஜலச்சந்தியை மூடுவதும் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை நோக்கி பயணிக்கும் கப்பல்களை முழுமையாக தடுப்பதும் மற்ற சாத்தியமான நடவடிக்கைகளில் அடங்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
முற்றுகையிடப்பட்ட கடலோர பகுதியில் இஸ்ரேலின் இனப்படுகொலை ராணுவ நடவடிக்கையின் மத்தியில் காசா பகுதியில் பலஸ்தீனர்களுடன் ஒற்றுமையுடன் செங்கடலில் இஸ்ரேலுக்கு சொந்தமான அல்லது இஸ்ரேலுடன் இணைந்த கப்பல்கள் மீது எமன் படைகள் முன்னதாக இதே போன்ற கடற்படை முற்றுகையை விதித்தன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிரான பெரிய அளவிலான தூண்டுதலற்ற ஆக்கிரமிப்பு போரை தொடங்கின. இஸ்ரேலிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனி மற்றும் மூத்த ராணுவ தளபதிகளை கொண்ட பிற்பாடு இந்த நிலை உருவாகியிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் ஈரான் முழுவதும் ராணுவ மற்றும் பொதுமக்கள் நிலைகள் மீது விரிவான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளன என்றும் இதனால் குறிப்பிடத்தக்க உயிரிழப்புகள் மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கு பரவலான சேதம் ஏற்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஈரானிய ஆயுதப்படைகள் பழிவாங்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டன. ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நிலைகள் மற்றும் பிராந்திய தளங்களை ஏவுகணைகள் மற்றும் ரோன்ஸ்களின் அலைகளுடன் குறிவைத்துள்ளது. பிராந்தியத்தில் உள்ள ஈரானிய ஆயுதப்படைகள் மற்றும் எதிர்ப்பு குழுக்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக பழிவாங்கும் ராணுவ நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது என்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஈரானிய ராணுவம் ஒரு பகுதியாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது என்றும் அதில் 51வது அலைதான் இன்று மிகப்பெரிய தாக்குதல்களை தொடுத்துள்ளதாகவும் அது தெரிவிக்கின்றது. இதேவேளை லெபனான் ஹிஸ்புல்லா அணியும் சேர்ந்து மிகப்பெரிய தாக்குதல்களை தொடுத்து வருவதாகவே இன்றைய ஞாயிற்றுக்கிழமை செய்தியாக நாம் உங்களிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இந்த அழிவுகள் சேதங்கள் குறித்து இதன் பின்னர் வரும் காணொலிகளில் பார்ப்போம் நேர்களே. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.